இந்த வீடியோவில் நாங்கள் 2024 பார்ட் சியில் 8வது கேள்வியில் பி பார்ட்டில் 2வது கேள்வியை பார்ப்போம். நீங்கள் ஸ்க்ரீனில் அந்த கேள்வியை பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன். 2க்கு மேற்படாத படிகளை பயன்படுத்தி அனலினிலிருந்து அனலின் வந்து ஃபீனோலோட இணையக்குரிய சேவையை தயாரிப்பதற்கான ஒரு முறையை முன்மொழிக. அது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அனலின்ன்றது எங்களுக்கு தெரியும். அனலின்ன்றது இப்படி இருக்கும். அனலின்ற கட்டமைப்பு இப்படி இருக்கும். அதில் NH2 இருக்கும். CH3 இருந்துன்னு சொன்னால் தொல்லின் என்றுவோம். இது அனலின் என்று சொல்லுவோம். அதாவது அனலின் என்று சொல்லுவோம். இந்த அனலினிலிருந்து எங்களுக்கு தேவையான கட்டமைப்பு இப்படி ஒரு பெரிய கட்டமைப்பு ஒன்று எங்களுக்கு தேவைப்படுது. இது உண்மையாகவே அனலினையும் ஃபீனோலையும் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட்டுக்குரிய அமைப்பாக தான் இது இருக்கும். இதை வந்து இந்த பரால வந்து என்ன செஞ்சிருக்கும், ஃபீனோல் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த பரால ஃபீனோல் இணைக்கப்பட்டு இருக்கும். சரியா? இது வந்து உண்மையிலேயே என்ன டாக்குமெண்டா, இது ஒரு அதாவது செம்மஞ்சள் நிற வில்வழி. இது ஒரு செம்மஞ்சள், இதெல்லாம் கேள்வியில் தரல, எக்ஸ்ட்ரா விஷயங்களை சும்மா கருத்து கொண்டு போகிறோம். செம்மஞ்சள் நிற ஒரு வீழ்வடிவு. இது வீழ்வடிவு. அதாவது அனலினுக்கு நாங்கள் ஃபீனோலை போட்டாலோ, ஃபீனோலுக்கு அனலினை போட்டாலோ எங்களுக்கு சாரி, இங்கே வந்து அனலின்லேருந்து இது ரெண்டையும், அதாவது உண்மையிலேயே நாங்கள் இந்த NH2 கூட்டம் இருக்குன்ற பார்க்குறோன்னு ஈரசோனியம் அயனன்னு சொல்லுவோம். அப்போ ஈரசோனியம் அயனையும் ஃபீனோலையும் சேர்த்தோம்னு சொன்னால் செம்மஞ்சள் வழி வரும். அப்போ ஆகவே ஈரசோனியம் அயனும் ஃபீனோலும் சேர்ந்தா இப்படி ஒரு வழிவடியை கண்டுபிடிக்கும். ஃபீனோலை நாங்கள் இடங்கான்றதுக்கு ஈரசோனியம் அயனை சேர்க்கும்போது விவரம் பார்க்கலாம். அப்போ 2 ஸ்டெப்பில் கேட்கும்படியா நாங்கள் 2 ஸ்டெப்பையும் என்ன செய்யலாம், ஒரு ஸ்டெப்பில் இவரை நாங்கள் முதல்ல ஒரு ஃபீனோல் ஆக்கலாம். ஃபீனோல் ஆகிறதுக்கு முதல் ஸ்டெப் இருக்குது எங்கள்கிட்ட. ரைட், முதல்ல இவர் என்ன செய்யணும், ஈரசோனியம் அயனாக மாறணும். அப்போ ஈரசோனியம் அயனாக மாறணுமாக இருந்தால் என்ன செய்யணும் என்று பார்ப்போம். அப்போ இது என்னவா இருக்கும், ஈரசோனியம் என்றா N2+Cl- என்ற ஒரு ஈரசோனியம் அயன் வரும். அப்ப இந்த ஈரசோனியம் அயனிலிருந்து வாரன்னு சொன்னா எங்களோட நிபந்தனை இருக்குது. நிபந்தனையை போடுறோம். அதாவது சோடியம் NO2 நைட்ரைடோட சேர்த்து டயல் HCl சேர்க்கணும். அதோட வெப்பநிலை மிக முக்கியம். வெப்பநிலை வந்து இவ்வளவுக்குள்ள இருக்கணும். அதாவது பாகை சியோட சைர்பாக சியிலிருந்து 5 பாகை சிக்குள்ள வெப்பநிலை இருக்க வேணும். சரி, இவர் வந்துச்சு. இப்ப இவரையும் சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இவருக்கு நாங்க ஃபீனோல் சேர்த்தா சரி, இவர்ல இருந்து நாங்க ஃபீனோல் எடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. இவர்ல இருந்தும் ஒரு ஃபீனோல் எடுக்கிறதுக்கு வழி இருக்கு. என்ன சொல்லுங்க பார்ப்போம். நேரடியாக ரைட், நேரடியாக இப்ப இந்த ஈரசோனியம் அயனை இதை பத்தி கொஞ்சத்தை நாங்க படிச்சுட்டு இதுல இருந்து நாங்க எடுக்கிறதுக்கு ஈஸி. வேற ஈரசோனியம் அயன்ல சில விஷயங்களை படிப்போம். நான் இதை எடுத்து காட்டிட்டு உங்களுக்கு அந்த ஈரசோனியம் அயன் தாக்கங்கள் சேதன ரசாயனத்தில், அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்கிற தாக்கங்கள் உங்களுக்கு நான் இதில் எழுதி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நேரடியாக இதுக்கு நீர், வேற ஒன்றும் தெரியல, நீரை ஒரு வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னால் இதில் ஃபீனோல் வரும். நேரடியாக இதில் ஃபீனோல் எடுக்கலாம். சரிதானே? இந்த ஃபீனோலுக்கு சரிதானே இவரையும் சேர்த்து சரிதானே, இவரையும் சேர்த்தோம்னா எங்களுக்கு இது வரும். ஆனா என்ன நிபந்தனையா இருக்கணும், கார ஊடக நிபந்தனையாக. அப்ப எண்ணெயை வச்சு வந்து இதுக்குள்ள சேர்த்தோம்னு சொன்னா இது எங்களுக்கு கிடைக்கும். சரி, இந்த வீடியோட சேர்த்து எங்களுக்கு மேலதிகமாக இந்த ஈரசோனியம் அயன் சம்பந்தமான சில விடயங்களையும் இதோட நாங்க பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்காகத்தான் இந்த வீடியோட நோக்கமா இருக்கும். ஏன்னா இது சின்ன விஷயம், இது பெருசா வேலைக்குள்ள தேவையில்லை. ஆனால் இருந்தாலும் ஈரசோனியம் அயன் தொழிற்பாடு ரீதியான விஷயத்த அதுக்காக பார்த்துக்கொள்ளும். ஈரசோனியம் அயன் வந்து உருவாகிறதுக்கு நாங்கள் இந்த
சமன்பாட்டை பாய்ஞ்சிட்டோம். அதாவது இந்த தாக்கத்தை பயன்படுத்தி ஈரசோனியம் அயன் எடுத்துட்டோம். ஆனா ஈரசோனியம் அயன் வந்து நல்ல ஒரு இடைநிலை பொருள். காரணம் என்றால் இடைநிலை பொருள் ஒரு ஒரு மத்திய நிலையிலிருந்து ஒரு ஆக்கப்பொருளாக காணப்படும் கணக்க விதமான மாற்றீடுகளுக்கு உதவி செய்யும். அப்ப பாருங்க N2Cl மைனஸ் இருக்கிறது, எங்களுக்கு சரியான பிளஸ் ஒன்று, என்னுடைய தாக்கு திறனும் கூட அதோட சேர்த்து எங்களுக்கு புதுசான ஒரு சேர்வை உருவாக்குறதும் இலகுவாக இருக்கும். முதலாவது வந்து இவரை நாங்க இந்த தாக்கத்தை எடுத்து இந்த ஃபீனோல் எடுக்கிறத பார்த்துட்டோம். அப்புறம் இவரை நாங்க நேரடியாகவே பென்சின் ஆக்கி விட்டுலாம். இதை திருப்பி ஒரு பென்சினாவே ஆக்கலாம். சரியா? அப்ப இதுக்கு என்ன செய்யும்? H3PO2 வந்து நாங்க இதுக்கு சேர்க்கக்கூடியா இருக்கும். அதோட நீரும் சேர்த்துவோம். சேர்த்தோம்னா நேரடியாக எங்களுக்கு என்ன வரும்? பென்சின் வந்துடும். சரி, ஒரு ஒரு அதாவது பென்சில் குளோரைடுகள், அதாவது ஏமைடுகள், எய்லைட்டுகளை நாங்க எடுக்கிறேன்னு சொன்னா, எய்லைட்டுகளை பாருங்க, இதுல ஒரு சிஎல் வரணும் என்று பார்த்தோம்னா இந்த சிஎல் ஈஸியா எடுத்துடலாம். இதுலயே சிஎல் எடுக்கலாம். பாருங்க, இதுலயே சிஎல் எடுத்து விடலாம். இதுலயே சிஎல் எடுக்கலாம். இப்போ இதை எப்படி எடுக்கலாம்னு சொல்லிச்சுன்னா CuCl பயன்படுத்தலாம். அல்லாட்டி இப்போ நான் CuHCl பயன்படுத்தலாம். அல்லது போடாட்டி ரெண்டும் சேர்ந்த மாதிரி போயிடும். இதே மாதிரி நாங்க CuBr பாய்க்கலாம். இப்போ நேரடியாக என்ன வரும் எங்களுக்கு? இதுல பிஆர் வரும். இதோட இடத்துல பிஆர் நான் போட்டுக்கொள்றேன். பிஆர் வரும். ரைட். அடுத்தது பாருங்க, ஈரசோனியம் அயன். அப்ப இதுக்காக நாங்க என்ன CuHBr இருக்கலாம். ஐ சேர்க்கிறோம். அப்ப KA சேர்த்தோம்னா நேரடியாக இதுல என்ன வரும்? இதுல எங்களுக்கு ஐ வரும். சரியா? ரைட். அடுத்தது பார்ப்போம். CNA எடுக்கலாம். இதுல இருந்து பாருங்க, CuCN போட்டோம்னா நேரடியாக எங்களுக்கு இதுல CN வரும். சரி, நான் இதுலயாவது ஒரு இடத்துல CN போடுறேன். சரியானே, எங்கேயாவது ஒரு இடத்துல CN வரும். அதுக்கு பிறகு பாருங்க, ரைட், அதான் இதுல உள்ள சாக்கம். ஃபீனோல நீரை போட்டோம்னா, இதுல ஒரு ஃபீனோல் போட்டோம்னா ஃபீனோல் என்ன செய்யணும்? கார ஊடகத்திற செயற்பாட்டில் இருக்கும். இருந்தா இவருக்கு அதே மாதிரி ஒரு தாக்கத்தை எங்கட இதில் பார்க்கலாம். அது வந்து என்ன செய்யும்? ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஐடென்டிஃபிகேஷன், அதாவது ஒன்று இனங்காண்றதுக்காக நாங்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். இந்த தாக்கத்தை பயன்படுத்தலாம். நேரடியாக பயன்படுத்தலாம், இல்லாட்டி நைட்ரஜன் இருக்கு அப்படின்ற துணிப்பொருளையும் இதை பயன்படுத்தலாம். சரி, நான் ஓயை செஞ்சு போறேனே நாங்கள் தெரியறதுக்காக. சரி, இதை மாதிரி இன்னொரு தாக்கம் இருக்கு எங்கள்கிட்ட, மிக முக்கியமான தாக்கம். இது வந்து செம்மஞ்சள் வீழ்வடிவு. சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இந்த முக்கியமான இன்னொரு தாக்கம் வச்சிருக்கோம் நாங்க. இவரில் கொஞ்சம் நீளமா போடுவோம். இவரில் நாங்க இப்படி ஒரு கட்டமைப்பு நாங்க பேஸ் பண்ணி, சரியா, இவரையும் சேர்ந்த ஒரு இப்படி ஒரு இரண்டு ஃபீனோல் மாதிரியான ஒரு கட்டமைப்பு நாங்கள் சேர்த்தோம்னா, ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்? NaOH இருக்கணும். இருந்தா இவர கட்டமைப்பு வரும். இது ஒரு முக்கியமான தாக்கமும், அதாவது இனங்காணலுக்குரிய தாக்கம் தான் இது. இவர கட்டமைப்பு நாங்கள் எடுக்கலாம். ஈரசோனியம் அயன் எங்க இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு. சரி, நாங்கள் இப்படி ஒரு கட்டமைப்பு வருவோம். இப்போ இதற்கு விளங்கும். முதல்ல இவரை எடுப்போம். சரிதானே? ரைட். எடுத்து எனிவே இவர் நாங்கள் நேர இங்கே நினைச்சிருந்தபடியா கட்டாயமாக இங்கே இருக்கிற இதோட எங்களுக்கு
இவர் வரணும். யாரு? இவர் ஈரசோனியம் அயனிட N = N அமைப்பு இணைக்கப்பட்டிருக்கணும். இதில் முக்கியம் இந்த இருக்கிற பகுதி தான் முக்கியம். இந்த இடத்துல தான் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் தான் இதோட பிணை, மறந்துடக்கூடாது. இதுல இப்படி வரும்னா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இது ஒரு விதமான அமில ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. இந்த ஹைட்ரஜன் தான் இதுல பிணையும். இது வந்து சிகப்பு உள்வடி, சிவப்பு உள்வடி. இது மஞ்சள், செம்மஞ்சள் நிற உள்வடி. இப்ப நாங்க இதுல ஏதாவது ஒன்று நாங்க கண்டுபிடிக்க வேண்டி இருக்கும்னு சொன்னா நாங்க இதை பயன்படுத்த, இது ஒரு ஐடென்டிபிகேஷனுக்குரிய தாக்கம் இந்த அமைப்பு. சரிதானே? ரைட். இதை விட ஈரசோனியம் அயன்ல நாங்க வேற எதுக்கும் பயன்படுத்துறோம்னா பயன்படுத்துறோம். இந்த ஏமைடுகள்ல முதலாவது, இரண்டாம் பிரைமரி, செகண்டரி ஏமைடுகள், முதலாவது அதாவது முதல் ஏமைன் இல்லாட்டி அமைனுக்குள்ள வரும், ஏமைடு இல்லை அமைன்ல வர்றதுக்கும் இதை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் இவ்வளவு தாக்கமும் ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும். இன்னொரு வீடியோவில் அடுத்த கேள்வி பார்ப்போம்.